கிண்ணான்ட்டேன். அதோடு எழுதி வச்சுட்டு கயத்தை கொண்டு போய் நின்ட்டேன். என் கம்பெனி அப்படி இருக்கு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் நமது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே நிற்கக்கூடிய தேவர் மீடியா என் தம்பி ஆல்டிபட்டி, என் செல்ல தம்பி மகேஷ் கைது விட்டலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஊர் காவல் படையில் பணிபுரிந்து இங்கே யூடியூப் எடுத்து சொல்லித்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து நம்ம புத்தூர் வருஷம் 300 நாடகம் வருவேன். இதுக்கடுத்து யார் வருவேன்னு தெரியாமல் கண்டாலுமே எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மயிரும் கிடையாது அவன். ஹலோ ப்ரோ, நீங்கள் கைதட்டக்கூடாது, அவன் லோக்கல் ரெவடி பிறந்துடும், நம்ம பையன்தான் பிளேடு போடும். எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்க இருக்கு ஏன் என்ன பேசாம உட்காரப்பா, நாங்களே உள்ள உட்காந்து பயந்து கிடக்க, நீ வேற. இந்த இருக்கிற ஆளுங்க 3 மணி வரைக்கும் எப்படியாவது இருக்கணும். அப்படி போற ஆளுங்க உங்க பேரை பதிவு செஞ்சுட்டு போங்க. என்னத்த பொம்பளை ஆள்லாம் ரொம்ப நன்றி தான். தாய்மார் இல்லைன்னா நாங்கள்லாம் எப்படி காப்பி குடிக்கிறது? ரொம்ப நன்றி. லோன்லாம் வாங்குவீங்களா மெட்ராஸ்லாம்? உண்மையில லோன் வாங்கக்கூடாதா? இருக்கிற காசை வச்சு பொழப்பு நடத்தணும். சில பேர்லாம் அது தெரியல, லோனாக வாங்குறிய, லோனுக்காரன் வந்தோடனே வேலைக்கு லோய் படுத்துக்கிறிய. அவன் என்ன பண்ணிடுறேன், வீட்டுக்கு முன்னாடி குடிசை ஓட்டு அவன் படுத்துறேன். காசை கட்டினாத்தே வண்டி எடுத்துகிட்டு போவேன், ஏன் ஓனர் என்னை கொண்டு விடுறாண்டு. லோனு வாங்கிக்கிட்டு லோல் போடுவதை விட சேமித்த காசை வைத்து வாழ தெரிந்தவன் தான் உலகத்திலே அறிவாளி என்பதை சொல்கிறேன். உண்மையிலே பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா எல்லாம் நல்லா கவனிக்கணும் ஐயா. அவரை போன்று இனிமேல் ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் கிடையாது. உண்மையில் ஏழைகளுக்காக சொத்துக்கள் எல்லாம் தாரவாத்து நம்மளுக்காக இன்னைக்கு தெய்வமா நின்று காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையை அந்த மேடையில் சொல்லுவேன். நான் 12 வருஷம் குழந்தை இல்லை எனக்கு. போன வட்டம் தேவர் மீடியாவில் தான் பசும்பொன்னில் நின்று அந்த ஒளிநாடாவில் என் தம்பி ஆல்டிவட்டி மகேஷ் பதிவு செஞ்சேன். ஐயாட்ட நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் எனக்கு அழகான ஒரு இந்திராணி அம்மையார் பிறந்திருக்கிறார். இதே உண்மை, இது பெருமை அல்ல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர்லாம் தண்ணியை போட்டுக்கிட்டு பசும்பொனுக்கு போகும்போது பைக்கு மேலே ஏறிக்கிட்டு குய்யி ஐயின்றேன் சட்டியே ஓடாமல், அதெல்லாம் கிடையாது. பக்தியோடு ஒரு மனதோடு நீ விரதம் இருந்து பசும்பொன் சித்தர் ஆலயத்துக்கு செல். என்ன நேர்ந்துக்கிட்டால் நடக்கலைன்னா என்னே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவருடைய மகிமை அறிந்தவன் எம்கேஆர் அந்த கோமாளி. அதுக்காக வந்து உங்கள் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எங்கேயும் சொல்லுவேன் அவர் தெய்வந்தான் சாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு சித்தர். அதைத்தியா பசுமனை கிளம்பிட்டேன். இது யாரு கேட்குறேன்? யாருமே செய்கிறது இல்லையே. ஆளுக்கு போயிட்டுக்கிட்டு போய் பசுமனில் போய் ஆய்வுலாம் கிடையாது. ஐயா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த அளவுக்காக இருக்கோம். அதே மாதிரி திருத்தலம் தான் பசும்பொன். அதே மாதிரி வருகின்ற குரு பூஜைக்கெல்லாம் இளைய சமுதாயம் யாராக இருந்தாலும் என்ன நேர்ந்துக்கிறீங்களோ மனதார நேர்ந்துக்கங்க, சித்தர் நிறைவேற்றி செய்வார். அவர் ஏழைகளுக்காக நம்ம சமுதாயத்துக்காக எதுவுமே செய்யலை. என்ன சமுதாயம்டா, எல்லாம் நல்லா இருங்கடா, வயக்காடு வருமா எடுத்துக்கங்கடா, சொத்து வேணுமா எடுத்துக்கங்கடா, எல்லாரும் நல்லா இருங்கடா, ஏன் சமுதாய மக்களை எப்படியாவது பொழைச்சுக்கிறான்னு சொன்னார் அவர் முத்துராமலிங்க தேவரையா. இதை யார் இப்போ நினச்சி பார்க்குறா? இப்போ ஒரு கணேஷ் போயில உடுத்து விட்டு 7 நாள் சொல்லி காமிக்கிறேன். அந்த ஓராரில் மச்சேன் அன்னைக்கு அரை பாக்கெட் வாங்கினார் தள்ளேன்றேன். அவரை மாதிரி இருந்தாலும் பிடிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். இந்த 4 பேர் ரொம்ப வாய் பேசுறீங்களப்பா, சேட்டு மைங்களா. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? பேசாம எல்லாரும் பேசாம இது சொல்லி பூரா 500 ரூபா தரேன். என்ன செஞ்சார்? அவ்வளோதான், கிட்னி சுருக்க விழுந்துருச்சு, நீர் கசிவு ஓவர். என்ன செஞ்சாரு? குண்டு வச்சாரு. ஆமா, குண்டு வச்சாரு, வெடி வச்சாரு. புசுவான கம்பெனி கூட அவரு தானே. சிவாஜி அந்த வளைவு பஸ் ஸ்டாண்டை தாண்டவனே ஃபயர் ஆபீஸ் வந்து அவரது கம்பெனி. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் தான். இந்த செட்டு எங்கேயே பார்த்துருக்கனே, பெருமாள் கோயில். நன்றி எங்கள் அண்ணன் வந்திருக்கு. ரொம்ப நாளாச்சு என் தங்கத்தெல்லாம் பார்த்து. அங்கிட்டே ஓடிடுறான், அறந்தாங்கி பட்டுக்கோட்டை மணப்பாறைன்னு. இங்கிட்டு பற்றியா வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் தினசரி எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த என்னமோ கபடியில் அப்படித்தான் போடுவாங்க, கோடு போடும்போது கேமரா மறைக்கக்கூடாதுன்னு போனால் அந்த தமிழனுக்கு ஒரு கைதட்ட போடுவான். அதான் படித்த அறிவாள்.
கேமரா மறைக்காமல் போனால் சில பேர்லாம் சாமி ஆடும் போது இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து முகத்தை காட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் சாமியார் ஸ்டெப்பு போட்டு ஆடுது. கிஞ்சா 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 இவங்க அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுப்பாங்க. அப்போத்தான் வீடியோ ஓடும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் சாமியை கூப்பிட்டு நொண்டி சாமியை கேமராமேனு சேரில் நின்றுக்கிட்டு கலட்டிக்கிட்டு இப்படி எடுத்தவன். இவன் கவட்டுக்குள்ளே நொண்டி சாமி ஆடுறவன் படுத்து கிடந்திருக்கேன். அவனுக்கு தெரியலை. ஏண்டேன் மட்டார்னு விழுந்து காலையில் சாமி ஆட்டத்தை போடுறான்ட்டு வெறும் செருப்பாக எடுத்து வச்சிருக்கேன். செருப்பு காலு கொலுசு மண்ணில் உருண்டு. சாமி என்பது யார்? இப்போ எல்லாரும் இங்கேருந்து வெளியூர்லேருந்து ஏன் வந்திய? நம்ம ஐயனாரை கும்பிடணும், வருஷம் ஃபுல்லாக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாமிக்கு நிறையா செய்யணும் தானே எல்லாரும் வந்திய. சாமி இருக்கு. துடியார் இந்த 4 பேருக்கு அனத்தம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாடு புடி மாடு சும்மால் அண்டா ஒரு குத்து விளக்கு பெண்டு ஒன்று. அங்கிட்ட ஆள் இருக்கா? கம்மா கிடக்கு தண்ணி இல்லையப்பு. வந்தவங்க மூத்திரம் பஞ்சா கூட நிறையாதடா. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க. வறட்சி மாவட்டம் அல்ல. அந்த வறட்சி மாவட்டத்தில் தான் பிறந்து சாதித்தவர்கள் பெரிய ஆளுகள் அதிகம் என்பதை நான் சொல்றேன். சாதாரண மாவட்டம் கிடையாது. ஒரு ஆளு க்ளோஸ் தாயை விழுந்துருச்சு 12 3 போல. இந்த ஏமே காலேன் தூதே எம கண்டேன் 4 பேர் 4 hours இந்த நாடகத்தை கெடுக்க பார்க்குறாங்க. அப்புறம் காவல்துறை இருக்காங்களா? ஐயா இருந்தா என்னைய சுடுங்கய்யா, தாயை செத்துரு, தண்ணியை போட்டு மொத்தமா. இந்த 4 பேர் தான் எனக்கு விளம்பரத்தாளுங்க. காலையில் அபிராமம் பூரா என் பேச்சாத்தான் இருக்கும். போய் எப்படி பேசுற? எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, வேற ஒருத்தன் வந்தேன் மசுறு மட்டையோடன்னுவேன். அங்கே இருக்க ஆளு அந்த ஆள் தானே வந்தேன். அவன் மசுறு கிசுறுலாம் இருந்தாங்க. அவன் கொண்டு ஓட்டிருந்தேன் மழுக்குன்னு தெரிவேன். அதனால நாடகம் பார்க்கறது இந்த நல்லாங்குளத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இங்கே மது குடிப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே சூப்பர்யா என் தங்கங்களா, நீங்களாம் நல்லா இருக்கணும். ஒரு சிலர் ஆள் குடிக்கிறீங்க, லேசாக வாடை வந்துச்சு, அதை திருந்திக்கிறது நல்லது. ஏன்னா மேடையில் நிற்கக்கூடிய அந்த எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடியாரம் தான் எந்த கோயிலையும் சத்தியம் பண்ணுவேன். குடியை விட்டதுனால தான் இம்புட்டு நல்லவர்களை நான் பழகியிருக்கேன். அவ்வளோதான். குடியை விட்டதுனால தான். இதில் என்ன பெருமை பசிரு? சில பேர்லாம் பாரு, கொத்தனார் வேலைக்கு போயிட்டு காலுகள்லாம் சிமுண்டா இருக்கும், வண்டியில் மட்டக்கம்பு தூக்குண்டோட தெரிவேன். போய் கேளு, அவன் பார்க்குற வேலையை கேவலமாக நினைப்பேன். என்ன கொத்தனார் வேலைக்கா? 3 பில்டிங் மச்சேன். அபிராமத்தில் ஒன்று பூச்சி நடக்குது, இங்கே காங்கிரீட் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பார்த்தோம்னா இவன் மம்பட்டியை போட்டு கலவை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். யகு யகு யகுன்னு. இதுல யாரோ மாடு புடி மாடு யாரோ சொல்லியிருக்கேன். அது பாட்டில் பார்த்தீங்களா இல்லையா? தலையில முளைச்சிருக்கு சேனம் உண்டை. என்ன கோட்டை வச்சா இப்ப போலீஸ்ல சொல்லிடுறேன், பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாப்புலன்னு. அது வெட்டி இழுக்கட்டும் உனக்கு. சரி வந்துட்டு எல்லாம் மண்ணை வாரி தூத்திட்டு போ. எதுக்கு வந்த? ஏன் வந்த? கருப்பு படுத்துறீங்களா? குடிப்பது சில பேர் பெருமையா சொல்றிய. நேத்தெல்லாம் பார்த்தா 1.5 புல்லு இருக்கேன் அடிச்சா அவ்வளோதான். எது பெருமையாக்க? பெருமையெல்லாம் கிடையாது. குடியாரனை பார்த்து குடியை நிப்பாட்ட விட்டா யாருமே நிப்பாட்ட முடியாது. நான் சொல்றேன், 1008 சத்தியம் பண்ற ஆளுகள்லாம் அதில் இருப்பேன். பொண்டாட்டிகிட்ட போய் சில பேர் அந்த 100-200 பிடுங்கிறதுக்கு அப்படியே காலெல்லாம் நக்குவான்ப்பா. அதை போய் அப்படியே காலெல்லாம் அமுக்குவேன். இங்கே பாரு பரமேஸ்வரி, அது என்ன ஒரு 300 அந்த கொடுவேன், கை நடுங்குதுன்றேன். அது ஏய் இதே உனக்கு வேலை மச்சரா போக முண்ட, இதோட குடிச்சா நீ சொருப்பிட்டாரு சரன்னு கொடுத்து விட்டுறேன். நிறைய போதில் வருவேன். என்னையோட அவ்வளோதான். முட்டை பிடிச்சி கொடுத்துறேன். அதுகளும் பாவம், அதுக்கு என்ன பண்ணும்? மறுநாள் காலையில் பார்த்தா தலை வலிக்குது, 50 ரூபா விடுன்னு கேட்பேன். மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதிவை நிறுத்த முடியும். மனக்கட்டுப்பாடு தான். இதில் சில பேர் போட்டு விடுவாங்க. திருநெல்வேலிக்கு அங்கிட்டு வடக்க ஒரு கயிறு கட்டினா அப்படியே நிற்குதான்ப்பா சரக்கு. சில பேர் என்ன கட்டிட்டு இங்கே வந்துட்டு அதில் 2 பேர் போட்டு விடுவேன். கயிறை கலட்டிக்கிட்டு அடிச்சு விட்டு தண்ணியில் அலசி கட்டினா சரியாக போயிட மாட்டான்வேன், கலட்டிடுவேன். உண்மைதான்ப்பா. அதுலேயும் நம்ம ஆளுகள்லாம் பயங்கர அறிவாளினா தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. வெறும் சரக்கு அடிச்சா வேகமா குடல் வேகுமா. அட்வைஸ் பண்றேன். 7 Up
ஊத்தி அடி. ஏன் பவுண்டா? ஒரிஜினல் கோமியம். ஓகே, ஏலம் கேட்கறது கேட்கலாம். பவுண்டா இங்கிட்டு மாசா கேட்கலாம். ஐயா நீங்க கேளுங்கய்யா. இது என்ன ஏல கடையா தம்பி? ஒரு அளவு தான்டா. அண்ணே இல்லையாப்பா? நான் குடிக்க வேணாம் சொல்றேன் பாரு, பவுண்டான்றேன். பச்சை தண்ணி. அப்புறா பேச்சு. ஏய், சரக்கடிக்கும் போது உமட்டம் போது எத்தனை மாத்திரையை கண்டுபிடிச்சா மருத்துவர். ஆனா உமட்டம் போது மண்டே மோந்துவாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. மண்டே மோந்துவாருன்றேன். அதையும் உமட்டுச்சுன்னா சில பேர் கம்பு கூட்ட கிளச்சு விடுவேன். மோந்து வர்றான். அதை மோந்து வாத்து ஒருத்தன் 20 நாள் குளுக்கோஸ் ஏற்றி கிடந்தேன். பேர் தான் சோனை. எவன் சோனையா அவன் தலையில விழுந்துருச்சு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல ஆம்பளை ஆளுகள்லாம் கம் கூட மோந்து பாருங்க. எல்லாம் அது இல்லடா பெரிய தண்ணி பையன். எங்க ஆத்தாக்கமாருக காலில் விழுந்து அந்த தடத்துல இருக்க மண்ணள்ளி எல்லாரும் தாயத்து செஞ்சு ஓடணும். பொம்பளை ஆளுக உங்களை தாத்தா நீங்க நல்லா இருக்கணும் தா. நீங்க லேச தண்ணி அடிக்கலே. அப்படி அடிச்சா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அங்கிருந்து போய் அபிராமத்திலேருந்து புருஷன் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றாரு. இங்கே ஒரு அக்கா இது ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்து அது நிலைமை என்ன ஆகும்? என்னடி கோத்தாண்டுவேன். அது என்னடா கொம்மா, ஏ போடி போட வாடா பாஞ்சு வாப்பான். குடும்பம் மசுறுமாறு. ஆனா அதெல்லாம் செய்யாமல் அந்நிய நாட்டில் உள்ள பெண்கள் செய்யக்கூடிய தவறை என் வீரத்தமிழச்சியில் யாருமே தமிழ்நாட்டில் செய்வதில்லை. கைதட்ட மாட்டேன். எப்படி கைதட்டுவேன்? பப்ளிக்கான கம்பெனிக்கு வேலைக்கு போனால் ஒட்டிக்கிடுச்சு. அதுக்குத்தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ரொம்ப ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. மானாமர பக்கம் பிள்ளத்தி விழா குழந்தை எங்கள் ஊர். அங்கே சாராயந்தேன். அப்போ சாராயத்துக்கு குடிச்சு விட்ட ஆம்பளை ஆள் ஊரான். ஒவ்வொருத்தையும் வரும்போது தரங்கு மூங்கி கம்பு அங்கிருந்து கரையை விட்டு இறங்கும்போது அடிக்கு நொத்தோ எவனோ இருந்தாலும் போடா போடான்னு போனவனே எவனையும் அடிக்க மாட்டேன். பொண்டாட்டியே கொடுத்து அடிப்பேன். அடிச்சா இங்கே அடிக்கிற அங்கே இருக்க அடி விழுங்க. அங்கே அடித்தவனே சேலைகளை பாவாடையெல்லாம் அள்ளிக்கிட்டு நேராக போனால் இந்திராணி காப்பாற்றிடுவான்னு அவன் வீட்டுக்கு போ. இந்திராணி புருஷன் அவளை சங்கில மிதிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அத்தாடி குடியை கருத்துட்டாளுகள். ஐயோ பிரியா வீட்டுக்கு போனால் நம்மளை காப்பாற்றிடுவா. ஏ பிரியா என்னை காப்பாற்றுன்னு பார்த்தா பிரியா புருஷன் கழுத்தை பிடிச்சி இப்படி இருந்திருப்பேன். மறுநாள் காலையில் தான் பொம்பளைய ஊரம் கருவில் உட்காந்து வெளியே இருக்கும்போது பேசும். சண்டாலே தரங்கிட்ட குத்தி விட்டாண்டி. வெளியே இருக்கும்போது கடுக்குது. உனக்குக்கா எனக்கு செப்பையிலே ஓட்டு உழப்புனாக்கா, உனக்கு சங்க ஒதுக்கிட்டியா. அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ எந்த புருஷனை போய் பொண்டாட்டிக்கெல்லாம் போய் லேசா தொட முடியாதுல்ல. ஏன்னு தொட்ட சத்தேன் போய் ஒரு அரை அரைஞ்சேன். அப்படித்தான் ஒருத்தன் தண்ணியை போட்டு புதுசாக கல்யாணம் பண்ணுவேன். பீர் சாப்பிட்ருக்கேன். பீர் சாப்பிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டேன். ஏய் பிரித்திகா கம் கியர். அது வாட் பிரபு? ஏ பிரபு காம் கர்த்தாகா. என்ன இடியட், என்ன தோசை அது? உள்ள போனவனே காலை பேண்ட்டை மாட்டிட்டு வந்துட்டு அவள் கராயத்தில் 3 வெல்ட்டா இந்த முட்டைக்கு தெரியல. வெளியே வந்துட்டு சாகோ பூகா அடிச்சா உள்ள கதறேன். அடிச்சா பெதறதெல்லாம் எத்தி அள்ளி அதை அவங்க அப்பா வெளியே நின்று அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஏய் கிறுக்கு பையன் என்ன மெதுவா பண்றா படம் என்னைய மாதிரி அந்த வேகமெல்லாம் வேணாம் குறைச்சிக்க. வெளியே வந்து அவன் கெந்தி அவங்க அப்பா இவ்வளவு வேகம் ஆகாதுப்பா போடா கண்டாளி மணி கொல்ல தெரிஞ்சாடா அப்பா அப்பான்னு கத்துறேன் கெந்திரியாடா வெதற பிடிச்சிக்கிட்டு கட்டிங் போட வச்சு அடிக்கிறான். அண்ணே என்னப்பா உனக்கு எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்னப்பா? வெதர் நான் கொட்டையா அண்ணே? இவனை கூட்டு போய் அலசி பாரு. ஏலே என்னடா ஒரு சாங் பாடுவோம். ஹலோ 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 பாட்டு பாடுறா. வேணா மது பழக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து பேசாதீங்களா. நல்லா காமெடி ஒன்றையடா விஜய் டிவி மாதிரி வர வர. ஐயா இந்த மிருதகாரனை ஏதாவது சோழியை முடிக்க முடியுமா? ஒரு 1 லட்சம் தரேன் கிராமத்துக்கு. நான் என்ன ஊர்ல வெட்டி குத்திட்டு கிடக்குறான். அன்னைக்கு ஒரு ஊர்லாம் சண்டை ஓட்டு சூறு கத்தியோட அறுத்துட்டு கிடக்காங்க. இவன் அதுல ஒரு ஆள்கிட்ட போய் சுண்ணாம்பு இருக்குமான்றாங்க. காக்கடா அகத்தி கொலையை தின்றது மாதிரி 1 லிட்டருக்கேன்னு ரொம்பிருச்சுனே மச்சான். அது ஜூஸ் கிடையாது இருந்தாலும் எச்சி ஜூஸ் மாதிரியே துப்பி வச்சிருக்கேன் பவுண்டா கேன்ல. ஓ இந்த காசை வாங்கி நான் சலுப்புறேன்.
எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி நன்றி. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, இடியட். சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் பாலா போன குடினால தெருவில் வாடுமே. ஒரு உள்ள கைதட்ட மாட்டீங்களே என்ன தலைவா? இப்படிலாம் அப்படி பாட்டு வருதா? பின்னாடி கிணறு வெட்டுவேன், அதில் ஊற இறச்சிக்கிடுவேன். ஏதோ பாட்டு, தெய்வத்தினுடைய அருளும் பெத்த தாய் தகப்பேன் அவங்க ஜீன்லேருந்து வந்தது அந்த கலை. எல்லாத்துக்கும் கலையை கிடச்சிடாது. நீங்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது, எல்லோரும் உட்காந்துருக்கலாம் சாதாரண வீட்டு பிள்ளையெல்லாம் கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கு. அப்படித்தான் வந்தேன் தம்பி, அவன் காலடி நம்ம நல்லா இருக்கணும். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இந்த எங்கள் அண்ணன் கைதட்டுதார். ஐயா எதாவது எரிக்க முடியுமா? ஏதாவது மண்ணெண்ணை குண்டை வீசுங்கயா. ஆமாம்மா, கட்டி வாங்கி கொடுத்து இந்த நிலைமையில் இருக்கு. தங்கப்பாண்டி லத்தியை வச்சு இது பண்ணி விடு. சுடக்கூடாது, லேசாக அரை வேக்காடா கொடு. என்னடா அது, என்ன கருவாடா? கூமாப்பட்டி தங்கப்பாண்டின்ற ஒரு தமிழன் எங்கேண்ட ஒரு இழுவதாண்டா, ஒரு இழுவை எழுத்தேன் டிவியில் எழுத்துட்டாங்க. எங்க என்னங்க அவனுக்கு எங்கனைய மச்சம் இருக்கு, அந்த மச்சத்தை செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லாத்துக்கும் நல்ல லேடிஸ் ஆமை. எங்கன்னு சொன்னேன், அழகு வட்ட உள்ள புசு புசுன்னு இருக்கான், அவளை போட்டு கட்டி பிடிச்சி பிணைஞ்சு உருள்றேன். இங்கே வாரு விஜய் 1/2 டன், இன்னொரு பிள்ளை 1.5 டன். இதுவாவது பரவாயில்ல, சில ஊர்லாம் டான்ஸை போட்டு விடுறாங்க. எத்து பல்லு முண்டையா கட்டி பிடிக்கும் போது பல்லு வந்து மூக்க கீறி விடுது. அது என்கிட்ட வர்ற பொம்பளையெல்லாம் வேப்பனை தேய்ச்ச பொம்பளையே அது. இதை வச்சு நான் கட்டி பிடிச்சி தடவி இந்த நான் காசை வாங்கி நம்ம செலுப்புடேன். ஏன்னா இந்த தங்கப்பாண்டிக்கு எதில் மச்சம் இருக்கு, ஸ்டேட்டஸ் வைக்கணும். நாளைக்கு எடுத்தேன். திறமை உள்ள மனிதனுக்கு தான் பரிசு. உண்மையிலே இன்னைக்கு திறமையை பூரா வெளியே கொண்டு வர்றது எதுனா யூடியூப் சேனல் தான். நீங்கள் 3 பேர் இந்த வேல்ராஜ் கேமராமேனு எல்லாரும் பார்த்துருப்பிய. நமது முக்குல சமுதாயத்தில் கல்லர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான் வேல்ராஜ் கேமராமேனு. எங்கள் அண்ணே அது வந்து இந்த கூத்தியார் உண்டு மதுரை கப்பலூர் பக்கத்தில் இருக்குது வேல்ராஜ் அண்ணே. எந்த ஃபோன் அடித்தாலும் என்கிட்ட வந்து அதிக நேரம் பேசுவார். நல்ல மனிதன் உண்மையிலே வேல்ராஜ் கேமராமேன். இந்த விடுதலை கொம்பேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கேமராமேன். அவரு கூட என்கிட்ட அந்தளவுக்கு பில்டப் பண்ணதில்லை. நீங்கள் 3 பேர் பேட்டரி லோவானா சார்ஜ் போட விதியத்த வயலுங்க 3 பேரும் அப்படியே எறிடுவாங்க. அது என்னென்னா ஒரு அண்ணன்னு மரியாதை இல்லை. அவங்க ஒரு ஆள் சாமி ஆடுனா ஏதாவது ஆடுனா கேமரான்ட்டுவேன், திருப்புறதுக்குள்ளே அந்த ஆள் திருப்பணம் போயிடுவேன். அப்படியே அசால்ட்டு அந்த நட்டெல்லாம் கலட்டி அவங்க. என்கிட்ட 3 பேர் நல்லா இருங்கப்பா. உண்மையிலேயே யூடியூப் சேனலை ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தொழிலை வச்சு அதில் ஒரு குடும்பம் வாழுது. எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருங்கப்பா. மைசெட்டுக்கு பொன்னாட பார்த்துனீங்களா?
மை செட்டு கப்பு மச்சான் வாங்க ஏங்க இந்த மை